ஹாய் ஹலோ மீடியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மர்டல் அனிமோட 19வது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோவும் அவனுடைய கூட்டாளிகளும் ஒரு இடத்துக்குள்ளார போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் சில பல டெக்னிக் இங்கே கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா ஸ்வாடீமன் சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ அதிலிருந்து தான் எபிசோட் கண்டினியூ ஆகுது. என்ன இந்த ஸ்வாடீமன் மட்டும் தனியாக வந்திருக்கான்? அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த பொண்ணு ஜாவலினுடைய நிலைமையும் என்ன ஆச்சுன்னு தெரியலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம மாங்கோ கடுப்பா அவனைய பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ஒயிட் ஜேடு ஸ்வாட் வச்சிட்டு இருக்க ஒரு ஃபீமேல் கல்டிவேட்டரை பார்த்தீங்களா? அவங்க ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. தேவையில்லாம எங்க கூட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி இருந்து ஒரு டீமன் பைபிள்ல வெட்ட வர அவனுடைய கதையை முடிச்சிட்டு தோத்தாங்கோலிங்க, நீங்க எல்லாம் தோத்தாங்கோலிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சொல்சருங்க எல்லாம் சிட்டி கேட்டில் இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதுக்கு நம்ம யானோ இவங்க எல்லாம் எவன் சோல்ஜர்ஸ் இந்த டெத் சிட்டியா பாதுகாக்கிறதுக்காக இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோஸ்ட் சோல்ஜருங்களும் இங்க இருக்காங்க. ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட் படி டிராகன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய டெத் சிட்டியை பத்தின விஷயத்த நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அதுக்கு முதல்ல நீங்க என்ன ஃப்ரீயா போக விடணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு மாதிரி ஒருத்தியா நம்ம ஃப்ரீயா போக விட்டோம்னா நம்மளுடைய கதையை முடிக்க ட்ரை பண்ணுவா. நீ என்ன எங்க கூட நெகோசியேஷன் பேசலாம்னு நினைச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ உயிரோட வாயறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் நினைச்சா எப்ப வேணும்னாலும் உன்னை சாவடிக்க முடியும்னு. இங்க இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. சரி, இந்த பக்கமா வாங்க. மாஸ்டர் வைசன், என்னாச்சு? அது என்னால என்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் உன்னுடைய ரத்தம் படிஞ்ச அந்த சோடை பாக்குறப்ப எனக்குள்ளார இருக்கக்கூடிய கோவம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நான் இப்ப அவனை எதாவது பண்ணி ஆகணும். சரி, நீங்க கவனமா இருங்க. என்ன இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு? ஏன்ஷியன்ட் பேட்டலுக்கு அப்புறம் ஃபாலன் வாரியர் எல்லாம் டெத் ஆரா மூலியமா இந்த டெத் சிட்டில இருக்கிறாங்களாம். அது மூலியமா இப்ப அவங்க எல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டோடைய ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டாங்க. அவங்க உயிரோட யாரு வந்தாலும் அவங்களுடைய உயிர், அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய செதை எல்லாத்தையும் எடுத்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பேய் வர ஆரம்பிச்சிருது. என்னதுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு பின்னாடி பக்கமா வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அங்கிருந்து தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுது. சீக்கிரம் நம்ம அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்ல கெக்கவா அதோடைய சக்தியை பயன்படுத்தி பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. என்ன கெக்க அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுச்சா? வாங்க நம்ம சீக்கிரமா போலாம். இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது என்ன மாதிரியான இடம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த வீட்டோடைய கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு சவப்பெட்டி வெளியில வந்துருது. அது அவன் தானே ஸ்கெலட்டனுடைய தலைவன் சிக்னலை கொடுக்க. அப்படின்னா லியூருயான் அப்புறம் யானை தூக்கிட்டு வந்தது இவன் தானா? நீங்க 3 பேரும் போயிட்டு சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிங்க. அப்புறம் கெக்க நீயும் கூட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அது வரைக்கும் இந்த பேய நாங்க சமாளிச்சுக்கிறோம். சீக்கிரமா இங்கிருந்து ஓடுங்க. நீ எதனா கண்டுபிடிச்சியா? இந்த கோஸ்டோடைய உடம்புக்குள்ளார ட்ரூ எசன்ஸே இல்ல, ஆனா இதோடைய மூவ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா இதோடைய பவர் சோர்ஸ் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆகி வந்து அதை குத்தனா அவனுடைய ட்ரூ எசன்ஸை அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. அது அடிக்க வர டக்குன்னு திருப்பி டெலிபோர்ட் ஆகி அங்கிருந்து தப்பிச்சரா நம்ம ஹீரோ. அவனுடைய ரிங் ஃபார்மேஷன் மூலியமா அந்த கோஸ்ட் அடிச்சு தள்ள திரும்ப அந்த துணி இருந்த இடத்துல அது வந்து சேர்ந்துருது. அவனோட டக்குன்னு அவனுடைய ஃபார்மேஷன்களை பயன்படுத்தி அவனுடைய சக்தி மூலியமா அதை சீல் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எவன்லி பேசுவோஸ் எனர்ஜி எம்பரர் ஸ்டார் ஸ்வாட்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாட வர வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவனுடைய ஸ்வாட அதோடைய நெத்தில இறக்கிறான். பார்த்தா அதுவோ வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து திருப்பி அந்த செவப்பட்டிக்குள்ளாரே விழுந்துருது. என்ன செத்து போயிடுச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப திரும்ப அங்க இருந்த எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும் ஒன்னு சேர்ந்து திரும்ப அது உயிரோட வந்துருது. என்ன இதோடைய சக்தி முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. பிரதர் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த சவப்பெட்டிக்குள்ளார 2 பேரையும் அடைச்சிருது.
வாவ், இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் உன்னுடைய ஸ்ட்ராங்கான மூவை காட்டு, இல்லனா உனக்கு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல நம்ம மாங்கோ கடுப்பாயிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்துட்டு 1000 ஹேண்டிமன் சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாடியை வெளியில வர வச்சிடறாரு. வா வாடாடி, சீக்கிரமா உன்னுடைய அல்டிமேட் மூவை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல டீமன் பறவைங்க அதிகமா வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து கடுப்பான நம்ம சோடிமனோ, என்னுடைய சண்டைக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை பயன்படுத்தி அந்த பறவைங்க எல்லாத்தையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மாங்கோ, இது எல்லாம் என்லெஸ் ஈவில் பேர்ட்ஸ், என்னுடைய சண்டையை இதுங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுங்களுடைய கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஈவில் பேர்டுங்க எல்லாத்தையும் சாவடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கோஸ்ட் சவப்பெட்டியை சுத்தி ஃபார்மேஷனுங்களை வர வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவனும் சேர்ந்து அந்த சவப்பெட்டியை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. என்ன திரும்ப இதோடைய சக்தி அதிகரிச்சு இருக்கு. அதுகிட்ட இருக்கிற அந்த கிளாத்து தான் அதோடைய லைஃபை இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்க போல. உன்னை நான் விட மாட்டேன். இந்த சிட்டில இன்னும் என்னென்ன பிரச்சனை மறைஞ்சிருக்கோ தெரியல. இந்த கிளாத்தை பயன்படுத்தி அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சண்டை போடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன உங்களுக்கு அது வேணுமா, இல்ல வேணான்ற மாதிரி அதுங்க எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவ எங்க போனான்னு தெரியலையே. நாங்க 2 பேரும் இங்க தான் இருக்கிறோம். அதுக்கு நம்ம சின்ன பையனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் தான் அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். சரி வாங்க நம்ம இந்த கோஸ்ட் ஸ்ட்ரீட்டை விட்டு சீக்கிரம் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. சீக்கிரமா போயிட்டு எதனா ஒரு இடத்துல மறைஞ்சிக்கோ. இவனுங்களுடைய கதையை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து சேர்றேன். சீனியர் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த இடம் ஃபுல்லா ஈவில் ஸ்பிரிட் மான்ஸ்டரா நிறைஞ்சிருக்கு. இன்னும் என்னென்ன பிரச்சனை நம்மளை நோக்கி வரப்போதோ தெரியல. அதனால யாரும் பிரிஞ்சு போவாதீங்க, கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ கரெக்டா அங்க வந்துடுறா. என்ன எக்ஸுசான் ஜாவோலின், என்ன இப்போ ஒன்னாலே ப்ரொடெக்ட் பண்ண முடியலையா? எக்ஸுசான் நீ மட்டும் என் மேல கை வச்சனா சூரன் வேலையை சேர்ந்தவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கடா. என்னமா நீ பேசிட்டு இருக்க? இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவளே இப்ப எக்ஸுசானோட அடிமை ஆயிட்டா. நீ வெறும் அன்வத்தியா இருக்கக்கூடிய ராயல் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. என்ன யான் குயிங் சாங், பரவாயில்ல உன்னுடைய ஃபேஸும் அழகா தான் இருக்கு. ஏன் நீ எவ்வளையும் சேர்த்துக்க கூடாது? என்ன நீ சொன்ன? நீ உன்னுடைய சோட வெளியில எடுத்தனா உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன். அவளும் அப்படியே பயத்திலே நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த காடஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிலைமையில ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர சண்டை போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தவங்க பாதி நாட்களுக்கு மேல உயிர் வாய்ந்தது கிடையாது. நம்ம ஹீரோவோ உள்ளாரே என்ன இவ கூட டிராகன் கிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜாவலின்னையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே யாரா இவன்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.